தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சாலையில் கருங்குளம் அருகே தாமிரபரணி ஆற்று வெள்ளத்தால் 2வது நாளாக போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணகுமார் வழங்க கேட்கலாம். தூத்துக்குடி மாவட்டம் கருங்குளம் பகுதியில் இதை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு கிராமங்களையும் வெள்ள நீர் சூழ்ந்திருக்கிறது. இன்னும் அங்கே வெள்ள நீர் வடியாதனால் மீட்பு பணிகள் கூட செல்ல முடியாத அளவிற்கு வெள்ளம் இன்னும் சூழ்ந்திருக்கிறது. குறிப்பாக இந்த கருங்குளத்தில் நெல்லையிலிருந்து திருச்செந்தூர் செல்லக்கூடிய சாலை, முக்கியமான சாலை. இந்த சாலை 3வது நாளாக போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருக்கிறது. கருங்குளம் பகுதியில் தான் இதற்கு அருகே செல்லக்கூடிய தாமிரபரணி ஆற்றினுடைய வெள்ள நீர் வடிந்து இந்த சாலையின் மீது, அதாவது நெல்லை திருச்செந்தூர் சாலையின் மீது சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு வெள்ள நீர் ஆறு போல வடிந்து ஓடுகிறது. விவசாய நிலங்கள், வாழை உள்ளிட்ட விவசாய நிலங்கள் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதி வழியாக அடித்து செல்கிறது. எனவே இந்த வழியாக எந்த விதமான போக்குவரத்தும் அனுமதிக்கப்படவில்லை. இங்கிருந்து இந்த 1 கிலோமீட்டர் தூரம் இருக்கக்கூடிய அந்த சாலையில தண்ணீரில் கடந்து மீட்பு குழுவினர் மற்றொரு இடத்திற்கு வந்து விட்டாலும் அங்கிருந்து கருங்குளத்தில் இருந்து பல்வேறு பகுதிகளுக்கு செல்லக்கூடிய அல்லது கருங்குளத்தில் சிக்கியிருப்பவர்களை மீட்பதற்கு, அவர்களுக்கு உணவுப் பொருட்களை கொடுப்பதற்கு கூட மீட்பு குழுவினர் உள்ளே செல்ல முடியாத அளவிற்கு வெள்ள நீர் அடித்து செல்கிறது. இந்த பகுதியில் தற்பொழுது படகுகள்லாம் வரவழைக்கப்பட்டு கடந்த 2 நாட்களாக இங்கு மீட்பு குழுவினரே உள்ளே செல்ல முடியாத நிலையில தற்பொழுது மீட்பு குழுவினர் இங்கு வந்திருக்கிறார்கள். தற்பொழுது படகுகள் வரவழைக்கப்பட்டு உள்ளே இருப்பவர்களுக்கு அந்த கிராமங்களில் இருப்பவர்களுக்கான உணவுப் பொருட்களை கொண்டு செல்கிறார்கள். 2 நாட்களாக உணவுப் பொருட்கள் இல்லாமல் பட்டினியோடு இந்த பகுதியினர் இருந்திருக்கிறார்கள். கருங்குளம் பகுதியில ஒரு பெருமாள் கோவில் ஒன்று இருக்கிறது. அது சிறு குன்றின் மீது இருக்கிறது. அந்த குன்றின் மீது அந்த கிராமங்களில் இருப்பவர்கள் அனைவருமே அந்த குன்றின் மீது ஏறி நிற்கிறார்கள். நூற்றுக்கணக்கானோர் அந்த குன்றின் மீது கடந்த 2 நாட்களாக அங்கே இருப்பதாகவும் அவர்களுக்கு தேவையான உணவு உள்ளிட்ட எந்த விதமான பொருட்களும் கிடைக்கவில்லை என்று தகவல் தெரிவிக்கப்படுகிறது. எந்த அருகில் இருக்கக்கூடிய கிராமங்களில் இருந்து ஒரு சிலர் இங்கிருந்து வெளியில் அவர்கள் சொல்லக்கூடிய தகவலை மேலே இருப்பவர்களுக்கு அங்கே செல்லக்கூடிய வழி முழுவதுமே வெள்ளம் சூழ்ந்திருப்பதனால கடந்த 2 நாட்களாக அவர்கள் அங்கேதான் இருப்பதாகவும் அவர்களுக்கு எந்த விதமான உணவுப் பொருட்களும் கிடைக்கவில்லை என்று தெரிவித்திருக்கிறார்கள். நூற்றுக்கணக்கானோர் அந்த கோயில், பெருமாள் கோவில் இருக்கக்கூடிய அந்த குன்றின் மீது நிற்கக்கூடிய காட்சிகளை பார்க்கலாம். அவர்களுக்கு ஹெலிகாப்டர் மூலமாக எதுவும் உணவுப் பொருட்கள் அங்கே வழங்க முடியுமா என்ற ஒரு கோரிக்கையை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். என்றால் மீட்பு படகுகள் அங்கே செல்வது மிகவும் சிக்கலான வழியாகவும் இருக்கிறது. வாழை உள்ளிட்ட விவசாய நிலங்கள் அதன் ஊடாகத்தான் வெள்ளம் அடித்து ஓடுகிறது. அதற்கு வழியை கண்டுபிடிப்பதிலும் பெரும் சிக்கல் இருக்கிறது. உள்ளூர் வாசிகள் யாரும் இருந்தால் அதன் வழியை கண்டுபிடித்து அந்த வழியாக செல்லலாம் என்றாலும் அங்கும் வெள்ள நீரினுடைய வேகம் அதிகமாக அந்த பகுதியில் இருப்பதனால அவற்றை மேற்கொள்ள முடியவில்லை. அதே போல இந்த கருங்குளத்தை சுற்றி வல்லகுளம், தாதன்குளம், தெற்கு காரைச்சேரி, புளியங்குடி, ஆதிச்சநல்லூர், வெள்ளூர் வரை தொடர்ந்து பல்வேறு இடங்கள்ல நீர்நிலைகளும் உடைப்பு ஏற்பட்டு இந்த சாலை முழுவதுமாகவே 7 அடி 8 அடி வரை சாலையின் மீதே தண்ணீர் நிற்கிறதாகவும் சாலையில பல்வேறு இடங்கள்ல உடைப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இந்த வழியாக மீட்பு குழுவினர் செல்வதிலும் சிக்கல் இருக்கிறது. அதே போல மற்ற கருங்குளக்கு அருகே இருக்கக்கூடிய அருமனை, கொக்கரங்குறிச்சி போன்ற இந்த பகுதிகளுக்கும் கூட செய்துங்கநல்லூரில் இருந்து அவருடைய உறவினர்கள் கடந்த 2 தினங்களாக உள்ளே செல்ல முடியாத நிலையில் தற்பொழுது கழுத்தளவு நீரில் அவர்கள் உள்ளே சென்று உணவு ஒரு 50 பேருக்கு உணவை கொடுத்து வந்திருக்கிறார்கள். ஆனால் அங்கு 800க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இருப்பதாகவும் அவர்களுக்கு உணவு உள்ளிட்டவற்றை வழங்க வேண்டும் என்றும் அவர்களும் தெரிவித்திருக்கிறார்கள். தற்பொழுதுதான் உணவுப் பொருட்களுடன் மீட்பு படகுகள் தற்பொழுதுதான் இந்த பகுதிக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. எனவே அதிகமான எண்ணிக்கையில் உள்ளே இருப்பவர்களுக்கான மீட்பதற்கும் அவர்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களையும் கொடுக்க வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. இங்கிருந்து 3 இடங்கள்ல தண்ணீர் முழுமையாக சூழ்ந்து நிற்கிறது. ஒரு 1 கிலோமீட்டர் தொலைவுக்கு சாலையில ஆறு போல வெள்ளம் அடித்து செல்கிறது. அதற்கு பிறகு கருங்குளம் கிராமம் இருக்கக்கூடிய அந்த பகுதியிலும் இது போல கழுத்தளவு நீர் சாலைக்கு குறுக்கே அடித்து செல்கிறது. எனவே இந்த மலையில் இருக்கக்கூடிய மக்களை அவர்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை கொண்டு செல்வதில் தொடர்ந்து சிக்கல் இருப்பதனால தற்பொழுதுதான் படகுகள் வரவழைக்கப்பட்டு உள்ளூர் வாசிகள் யாராவது வந்தால் அவர்கள் மூலமாக வழியை கண்டுபிடித்து பாதையை கண்டுபிடித்து அங்கே உணவுப் பொருட்களை கொடுப்பதற்கான நடவடிக்கைகளை இந்த பேரிடர் மீட்பு குழுவினர், அதே போல தீயணைப்பு துறையினர், மீட்பு பணிகளைச் சேர்ந்தவர்களும் அவர்களும் இருக்கிறார்கள். தேசிய பேரிடர் மீட்பு குழுவினரும் வந்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு அதற்கான மீட்பு பணிகளையும் உணவுப் பொருட்களை கொண்டு சென்று சேர்ப்பதற்கான பணிகளிலும் அவர்கள் ஈடுபட இருக்கிறார்கள்.